ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு ட்ராவலிங் விலாகு. லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நம்ம ஆட்டோவில் நாகப்பட்டினத்துலேருந்து மதுரைக்கு போகிறோம். அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. எதுக்காக மதுரைக்கு போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அப்புறம் வந்துட்டு எதுக்காக மதுரைக்கு போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விலாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நிறைய பேசலாம். இன்றைக்கி ஒரு ட்ராவல் விலாக், அதுவும் ஆட்டோலேயே போகிறோம் அப்படிங்கிறதுனால ஜாலியாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட்டோவில் லாங் ட்ரைவ் போகிறது இது மட்டும் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடியும் நாகப்பட்டினம் டு பண்ருட்டின்னு நினைக்கிறேன். பண்ருட்டி இருக்குல்ல, கடலூர் தாண்டி பண்ருட்டி, அது வரையெல்லாம் நம்ம வந்து ஆட்டோலையெல்லாம் போயிருக்கோம். ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். இது சரி, இந்த வாட்டி நம்ம ஆட்டோலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்டோலேயே கிளம்புறோம். அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது கரெக்டாக. நான் எந்திரிச்சு குளிச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தா குளிக்காத மாதிரி தெரியும், ஆனால் நான் ட்ரையர் போட்டு என்னோட முடியெல்லாம் காய வச்சிட்டேன். அப்படியே ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை தட்டிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அகரோட ஃப்ளாஷ் கார் சார்ஜர் தான் பார்க்க போகிறோம். கார் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நம்ம ட்ராவலில் போகும்போது பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனு, பவர் பேங்க்கு, டேபு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஒரு ப்ராடக்ட்டை வச்சு சார்ஜ் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா 230 வாட்ஸு, வெயிட்டுமே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்டிப்பும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நம்ம காரில் அடாப்டர் இருக்கும். அடாப்டரில் எப்படி நம்ம இன்செர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் டோட்டலாக 3 போர்ட் இருக்குது. 2 டைப் சி, ஒரு டைப் ஏவும் இருக்குது. மொபைல் இதில் சார்ஜ் போடும்போது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும். ஜஸ்ட் இதை நம்ம காரில் இன்செர்ட் பண்ணாலே போதும், ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ நம்மளோட சார்ஜர் ஒயரிங் எடுத்து பாருங்க. இது ஃபாஸ்ட் சார்ஜர் தான், சீக்கிரமாகவே சார்ஜ் ஏறிடும். இதில் இப்போ லைட்டிங்கோட கொடுத்துருக்கிறதுனால இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ட்ரிபிள் போர்ட் இருக்கிறதுனால மல்டிபிள் டிவைஸை கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஒரே டயத்துலேயே. இந்த ஒரு அகாரோ ஃப்ளாஷ் கார் சார்ஜரை வச்சு டேபு, ஸ்மார்ட் வாட்சு, பவர் பேங்க்கு, மொபைல் ஃபோனு எல்லாத்துக்குமே ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜர் 1 இயர் வாரண்டியோட நமக்கு வந்துடுது. இதோட மெயின் சேஃப்டி ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்டையும் வெஹிக்கிளையும் ரொம்பவே சேஃப்டியாக பார்த்து. இது லைட் வெயிட் அண்டு காம்பாக்டாக இருக்கிறதுனால கார் யூசேஜுக்கு இது ரொம்பவே பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம கிளம்பியாச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா டைம் எத்தனைனா 5 மணி ஆயிடுச்சு. ஆயிடா பாருங்க, பட்டையெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. அம்மா சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க மா மோ சாமி கும்பிடுங்க. சரி சரி சரி, வைங்க. ஓகே, நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் பயணத்தை இனிதே ஆரம்பிக்கிறோம். 5 மணிக்கு. 5 மணி தானே ஆகுது? 5 மணி தான் சொன்னீங்களா? நான் சொன்னது 3:30 கிளம்பணும் இங்க இருந்து. சரி, கொஞ்சோண்டு லேட் ஆயிட்டு. விளக்கேத்தியாச்சு. சாரி பண்ணு. அங்கே ஏறி படுத்தவங்க 2 பேர். தூக்கம்னா தூக்கம். ஏயா என்னையா செம தூக்கமா? இப்போ நம்ம வந்துட்டு தஞ்சாவூர் பக்கம் வந்தாச்சு. டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்திக்குவோம். சுட சுட பஜ்ஜி போண்டா ஏதாவது போட்டால் சாப்பிட்லாம். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வேணுமா பஜ்ஜி போண்டா? வேணாமா? நான் போய் 2 பிஸ்கெட்டும் சேர்த்து வாங்கி நினச்சி சாப்பிட்டுட்டு வரேன். போல என்ன மேப் பார்க்க சொல்லிட்டாங்க. நானும் வழக்கம் போல் தப்பாகவே சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு யூடர்ன் போட்டு கரெக்டான ரூட்டுக்கு போவோம். அப்பயே நான் சொன்னேன் கரெக்டான ரூட்டுக்கு. யார் கேட்குறேன் என் பேச்ச? போங்கோ. இப்போ கரெக்டு தான். என்ன இப்பயும் ஏதோ தப்பாக
கரெக்டா இருக்கும். யார் என் பேச்சு கேக்குறா? இப்பயே நாங்க தப்பா வந்துட்டோம். தாத்தா இப்படி போகணுமா? நிறுத்து. அவர் நான் கூட கையை நீட்டவா ஒரு லிஃப்ட் தான் கேக்குறாரு. ஏய் மேப் போய் சொல்லாதுனா அப்பயே சொன்னிச்சு. அது 31 நிமிஷம் கழிச்சு லெஃப்ட் திரும்ப. அந்த ரூட்டை பார்க்கும் போது எனக்கு வந்துட்டு நம்ம நாங்க ஆல்ரெடி போன ரூட்டு தான் அது மாதிரி இருந்துச்சு. தெரியல இதுல தெரியல. ஆமா ஆமா இங்க போனதாட்டி இல்ல, இந்த வழியா போனப்பதான் பேசிட்டே போனோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நானும் சதீஷும் இங்கதான் வந்து சாப்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரம்மா காளியம்மன் கோயில். சதீஷ்க்கு ரொம்ப பிடிச்ச கோயில். அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த சாமியை தான் வச்சு கும்பிடுவாங்க. கல்யாணம் ஆகி இதோட நான் 2வது வாட்டி, இது 3வது வாட்டி நான் வரேன். கல்யாணம் ஆகி ஒரு 10-15 நாளில் என்னமோ நானும் சதீஷும் பைக்கில் வந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து அபியோட காது குத்துக்கு வந்தோம் இல்லையா. காது குத்து முடிஞ்சு அப்படியே அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நம்ம இங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் 3வது வாட்டி நான் எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சதீஷ்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், நான் எப்படியாவது நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் நான் ஃபாரினே வருவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ கூட அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, முடிஞ்சால் பாரு, அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாட்டி கூட போய்க்கலாம், இல்லைன்னா சொல்லு கார் வச்சு கூட அனுப்பிடுறேன் அப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த வாட்டி நான் சொல்லவே இல்லை, இது பிளானே கிடையாது, நம்ம இப்படியே தான் போனோம். அப்போ வந்து நான் வந்துச்சு, ஓ இந்த வழியாக தானே அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியாக தான் நம்ம போனோன்னேனா அப்படின்னு சொல்லணுன்னா அப்புறம் அம்மாவும் சரி வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். சதீஷ்க்கு நான் உள்ளே போயிட்டு சாமி கும்பிடும்போது வீடியோ கால் பண்ணி தான் காட்டணும், இன்னும் பார்க்கவே இல்லை. பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, சரி சொல்லாமல் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்துட்டு நான் கவர் பண்ண முடியாது, நான் வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸில் வேணால் நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போகலாம். தச்சுவா தச்சுமா தச்சு செம்மையாக தூங்கிட்டு வாங்க, இல்லைன்னா தூங்கட்டும் விடுங்க அம்மா, விடுங்க தூங்கட்டும். இப்போ கூட்டம் இருக்காது, நம்ம போய் பயம்லாம் கிடையாது, நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். இங்கே தான்மா இருக்குது சாமி, அங்கே அர்ச்சனை பண்ணிக்கலாம். கட்டிகிட்டு இருக்கிறாங்களாட்டு இருக்குது, கட்டிகிட்டு இருக்கிறாங்க. போன தாட்டியாவது நிறைய பேர் இருந்தாங்க, இந்த வாட்டி நம்ம தான். இதெல்லாம் 10th பசங்களா 12th பசங்களான்னு தெரியல, ஆனால் எல்லா பசங்களும் அவங்க நினச்சபடி 400, 450, 480, 460, 480 எல்லாத்துக்கும் எடுக்கணும் ஆக வேண்டிக்கிறேன். நானும் இப்படிலாம் எழுதி வச்ச பழக்கம் இருக்குது. இந்த இடத்துல தான் நானும் சதீஷும் உட்காந்துருந்தோம். நிறையா இந்த இடத்துல முத வந்தப்போ நிறையா இங்கே அங்கேன்னு உட்காந்து எல்லாமே செஞ்சுட்டு இருந்தோம். நாங்க இவ்வளவு நேரம் அந்த ஆத்தா கிட்ட நின்று பேசி, நாங்க இவ்வளவு நேரம் இந்த ஆத்தா கிட்ட ஏன்னா உனக்கு பிடிங்கி கொடுத்துருப்பேன்ப்பா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சைடு வந்துட்டு மிளகாப்பழம் செம்மையா இருக்குப்பா வயல். அம்மா இந்த இடத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த 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 ஊர் சைடே நம்ம இடம் வாங்கிடலாண்டி, அழகா இருக்கு அப்படின்னு இருந்தாங்க. போல இந்த வாட்டி நாங்க தப்பா வந்துட்டோம். முட்டை சந்து இந்த மேப்பு காரி தான், எல்லாத்துக்கும் இந்த மேப்பு காரி தான். இந்த பார் இருக்குல்ல, இந்த சேஸ் இந்த பார் வருது, அது பூராமே இருக்கு. வாட்டர் சர்வீஸ் பண்ணாமல் வாட்டர் சர்வீஸ் பண்ணிங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். பூரா போச்சுனே பூரா. அவங்கள இப்போ
ஓ எங்க தம்பி. இந்த விழாக நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எந்த விஷயமே சொல்லாம எதுவுமே சொல்லாம வீடியோ முடிக்க போதா அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. இது வந்து இப்போ எதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோ வாங்கி கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு கிட்ட ஆகுது. 15 வருஷத்துக்கு மேலேயா 15 வருஷம் கிட்ட ஆகுது. பார்த்தீங்கன்னாக்கா நைனாக்கு 15 வருஷமாவே ஆட்டோ புதுசாக, அதாவது மதுரை பாடினா அது ஒரு தனி சேப்பாக இருக்கும். அதை இவ்வளோ நாள் நம்ம ஆட்டோவை பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் மதுரை பாடி வேற மாதிரி ஒரு இது இருக்கும். அது கட்டணும்னு நைனாக்கு ரொம்ப ஆசை. அது எங்கள் அவ்வா கிட்டலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இது மாதிரி மதுரை பாடி நம்ம கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டயத்தில் எங்ககிட்ட போதிய வசதிகள்லாம் இல்லை. அது கட்டுறதுக்கு எப்படியும் ஜாஸ்தி செலவாகும். அதாவது ஆட்டோ ஓட்டுறவங்க, அது வாடகைக்கு கார் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி எஃப்சி வரும். நம்ம நைனா என்ன செய்வாங்கன்னா, இப்போ அடுத்த மாதத்துக்கு எஃப்சி வருது அப்படின்னா இந்த மாதமே வண்டி பிரிச்சுருவாங்க. அது எப்பயுமே வருஷம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வண்டி பிரித்து வேலையெல்லாம் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க. நம்ம வண்டி புக்கிலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னாக்கா, நமக்கு மே லாஸ்ட்டாக இன்னும் 2 மாதம் இருக்குது எஃப்சி முடியறதுக்கு. இப்போயே கொண்டு வந்து வண்டியை விட்டாதான் 2 மாதத்துல இவங்க வந்துட்டு வேலையை முடிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்துருக்குறோம். எவ்வளவோ யாருக்காகவோ தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு இருக்கோம். நைனா ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயம். நைனாக்கு சந்தோஷத்தை பார்க்கணும். நாகப்பட்டினத்தில் வண்டி எடுத்து நாங்கள் தான் நேற்று தான் சடனாக பிளான் பண்ணோம். சரி ஓகே நாளைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு நேற்று இதுக்கு முன்னாடி உள்ள விளாக் பார்த்துப்பீங்க, செயின் கொண்டு போய் அடகு வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நல்ல காரியத்துக்காக தான் நைனாவோட ஆசையை நிறைவேற்றலாம். இவ்வளோ வருஷம் இன்ன வரையும் நைனா வந்து எதுவுமே எங்ககிட்ட ஆசைப்பட்டு கேட்டதே கிடையாது. அது வேணும் அது வேணும் எதுவுமே கேட்டது கிடையாது. நானே ஏதாச்சும் நைனா இது வாங்கிக்கிறீங்களா, நைனா ட்ரெஸ் வாங்கிக்கிறீங்க, அதெல்லாம் வேணாமா இதெல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாங்களாம் வம்பு பண்ணி வருஷத்துக்கு 2 ட்ரெஸ்ஸு, தீபாவளிக்கு, அதுக்கப்புறம் கல்யாண நாளைக்கு. அதுவும் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாண நாளைக்கு பிள்ளைங்க இருக்குது. ஏன்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தீபாவளிக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. மற்றபடி அவங்களுக்குன்னு போய் அவங்களா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதோ, அவங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கிடையாது, அவங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சுக்கிட்டது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா வண்டி ஓட்டினாங்க அப்படின்னாக்கா அந்த 500 ரூபாயும் கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்துட்டு சாயந்தரம் போகும்போது டீசலுக்கு 200 ரூபா காசு கொடுமா, 100 ரூபா காசு கொடுமா அப்படின்னு வாங்குற அவ்வளோதான் எங்கள் நைனாக்கு தெரியும். மற்றபடி அந்த காசை எடுத்து வச்சுக்கணும், நமக்குன்னு சேர்த்து வச்சுக்கணும், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்படி உள்ள பர்சன் அவங்க. ஸோ வந்து அவங்களுக்காக ஒரு விஷயம் இப்போ பண்ணுறோம். ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நாகப்பட்டினத்துலேருந்து வண்டி எடுத்ததுலேருந்து ஜாலியாக கலாய்ச்சிக்கிட்டு அங்கங்கே வந்து ஊரெலாம் வரும்ல, இந்த கொடிக்குளமா என்னமோ ஊரில் வந்துச்சு. அப்போ ஒன்று எங்கள் நைனா வந்துட்டு கொடிக்குள பேச்சியே தெரியுமா அப்படின்னு சொல்லி நல்லா வைப் பண்ணிக்கிட்டே ஜாலியாக வந்தோம். இங்கே வந்து தான் ஆட்டோவை இப்போ பார்த்துருப்பீங்க, பிரித்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே ஆட்டோவை போட்டுட்டு கிளம்புனாக்கா 2 மாதம் மினிமம் ஆகுமா, இல்லை 3 மாதம் ஆகுதா என்னன்னு தெரியலை. ஸோ வந்துட்டு இப்போ இங்கே நம்ம ஆட்டோவை போட்டுட்டு கிளம்ப வேண்டியது. அதான் ஆட்டோ செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன ரேட் வரும், எது பழசு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லாத்தையுமே புதுசாக மாற்றுங்க, எல்லாமே இந்த ஊர் பாடி எப்படி கட்டுவீங்களோ அந்த மாதிரி பாடி கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால தான் நம்ம வந்துட்டு ஃபேமிலியாக மதுரைக்கு வந்தோம். இது பார்த்திங்கன்னா நைனா மட்டும் அவங்களோட ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து யாராவது ஒருத்தவங்கள கூட்டிகிட்டு வர்றது தான் பிளானு. அதுக்கப்புறம் நாங்கள் தான் வந்து நைனாவை தனியாக அனுப்புறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட உணர்பாலே இல்லை. நாகப்பட்டினத்தில் நைனா வந்துட்டு தனியாக நாகப்பட்டினத்தில் வண்டி ஓட்டும் போதே வந்துட்டு நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஃபோன் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன நைனா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்போம். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அதை சொல்லியிருந்தேன்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு, அதுலேருந்தே எங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால எங்கள் நைனா எங்கேயுமே நாங்கள் தனியாக அனுப்புனதே கிடையாதா. அதனால சரி இப்போ மதுரைக்கு தானே போகிறோம், எல்லாருமே ஒன்றாவே போய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மதுரைக்கு ஒன்றாவே கிளம்பி வந்துட்டோம். இப்போ உடனே திருப்பி பஸ் ஏறி நம்ம கிளம்ப வேண்டி தான். அவ்வளோதான் இந்த விளாக். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். இன்னொரு விளாகில் பார்க்கலாம்.